டுரு டுருன்னு சவுண்டு போடுதா? அது ஒண்ணும் இல்லடா, உனக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்பாக்கும் பசிக்குது. உன் அம்மா இவ்வளவு நேரம் என்ன பண்றான்னு தெரியல. ஆமா, மம்மு தான் காலையில இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரமாவா செய்யறா? அப்படி என்னதான் செய்யறான்னு தெரியல. நம்ம 2 பேருக்கும் பசிக்குது இல்ல, சீக்கிரமா செஞ்சு கொண்டு வரணும்னு ஒரு அக்கறை இல்ல உன் அம்மாவுக்கு. சரி இருடாமோ, உன் அம்மா சமைச்சிருப்பா, இப்ப கொண்டு வந்துருவா, சாப்பிட்டுறலாம். ஆமா, என்னைக்கும் நேரத்திலேயே சமைச்சிருவா. இன்னைக்கு என்ன இவ்ளோ லேட்டுன்னு தெரியல. ஒருவேளை இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா செய்யறாளோ? என்னது பிரியாணியா? அதுவும் காலையிலேயேவா? டே அம்மோ, உன் அம்மா கிட்ட என்னைக்காவது மத்தியானத்துக்கு பிரியாணி செஞ்சு கொடுன்னு கேட்டாலே அன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு 3 மணி ஆயிடும். இதுல வேற காலங்காத்தால உன் அம்மா பிரியாணி செய்யறாளா? பிரியாணி எல்லாம் இருக்காது, ஆனா என்னைக்குமே தோசை தானே செய்யறா. இன்னைக்கு ஏதாவது டிஃப்ரெண்டா ட்ரை பண்றா போல, அதான் இன்னைக்கு லேட் ஆயிருக்கு. கேரட் தோசைன்னா அதுவும் தோசை தானடா, அதுக்கு என்ன இவ்வளவு நேரம் ஆக போதா? அப்பா நினைக்கிறேன் வேற ஏதாவது வித்தியாசமா இன்னைக்கு நமக்கு தோசை இல்லாம ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன். இருக்கும் இருக்கும். நீ வேற உனக்கு பூரி வேணும்னு அன்னைக்கெல்லாம் கேட்டுட்டே இருந்தல்ல, அதான் உன் அம்மா இன்னைக்கு பூரி மசாலா எல்லாம் பண்றா போல இருக்கு. ஆமா ஆமா, பூரினா அதுக்கு உருளைக்கிழங்கு தான் பண்ணிருப்பா. உனக்கு உருளைக்கிழங்கு பாட்டு தெரியுமா? எங்க பாடு பாப்போம். டேமோ சூப்பரா பாடிட்டியே. இது எங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா? ஓ, சுட்டி டிவில வந்துச்சா? ஆனா பரவாயில்ல, சுட்டி டிவியை பார்த்து பாப்பா அழகா பாட்டு படிச்சுட்டியே, சூப்பரா பாடிட்டமோ. ஆமோ, ஆனா இப்ப பூரியும் உருளைக்கிழங்கும் தான் செய்யறாளான்னு தெரியலையே. சரி, பூரியும் உருளைக்கிழங்கும் வரலனாலும் வேற ஏதாவது அம்மா ஸ்பெஷலா தான் செய்வா, அதையும் நீ பாட்டு பாடிட்டு சாப்பிடு, சரியா? வேற என்னன்னு தெரியலடாமோ, ஆனா இவ்ளோ நேரம் சமைச்சிட்டு இருக்காளே, கண்டிப்பா ஏதாவது ஸ்பெஷலா தான் இருக்கும். இரு, அம்மா சமைச்சு கொண்டு வந்தாதான் தெரியும் இன்னைக்கு என்ன அப்படி ஸ்பெஷலா சமைச்சு கொண்டு வரான்னு பாப்போம். அம்மோ, பூரியும் உருளைக்கிழங்கும் இல்லைன்னா கூட பரவாயில்ல, வேற ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சிருப்பான்னு பார்த்தா உன் அம்மா என்னடா இன்னைக்கும் தோசையை செஞ்சிருக்கா? இல்ல, இந்த தோசை செய்யறதுக்கு தான் உன் அம்மாக்கு இவ்ளோ நேரமா? ஐஷு, என்னது? என்னங்க பார்த்தா தெரியல, தோசைங்க. இது தோசைன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆமா, என்ன இன்னைக்கும் தோசை தானா? இன்னைக்கும் தோசை தானா? எப்பவுமே தோசை தானங்க. இன்னைக்கு தோசை செய்யாம வேற ஏதாவது செய்யறதுக்கு இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? விசேஷம்னா மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா செஞ்சிருப்பியா? விசேஷம்னா நிறைய சக்கரை போட்டு சக்கரை பொங்கல் செஞ்சிருப்பாங்க. அதுக்கு இந்த தோசையே பரவாயில்ல. தோசை வேண்டாமா? ஏன் எப்பவுமே தோசை தானே சாப்பிடுற, இன்னைக்கு என்ன தோசை வேண்டாங்கற? பூரியும் உருளைக்கிழங்குமா? ஏங்க, நான் பூரியும் உருளைக்கிழங்கும் பண்றேன்னு நான் எப்பங்க உங்ககிட்ட சொன்னேன்? அது நீ சொல்லல, ஆனா எப்பவுமே இந்த தோசையை சீக்கிரமா சுட்டு கொண்டு வந்துருவ. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் காணுமே. ஒருவேளை ஸ்பெஷலா ஏதாவது செய்யற போல இருக்கு, அதான் ஒருவேளை பூரியும் உருளைக்கிழங்கும் இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். ஆனா அதையே புடிச்சிட்டா. உங்களை யாருங்க அப்படி எல்லாம் சொல்ல சொன்னா? இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் தோசை சுடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு, அதுக்குன்னு நீங்க அவகிட்ட பூரி உருளைக்கிழங்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க. இப்ப அதுதான் வேணும்னு கேட்டா நான் என்னங்க பண்றது? எனக்கு என்ன தெரியும் நீ எப்பவும் போல இந்த காஞ்சு போன தோசையை தான் சுட்டு கொண்டு வருவேன்னு. என்னது, காஞ்சு போன தோசையா?
இல்ல ஐஷு கோவப்படாத. காஞ்சு போன தோசையெல்லாம் இல்ல, நல்ல தோசை தான். ஆனா என்னைக்குமே தோசை செஞ்சா எப்படி சாப்பிடுறது? இன்னைக்கு வேற ஏதாவது வித்தியாசமா செஞ்சிருக்கலாம்ல. அம்மா பூரி உருளைக்கிழங்கு. ஆமாமா, காலங்காத்தால பூரி உருளைக்கிழங்கு எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. காலையில தோசை தான் செய்ய முடியும். தோசை சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்லாட்டி சாப்பிடாதீங்க. அம்மா இந்த தோசை நல்லாவே இல்ல. நல்லாவே இல்லையா? என்ன நல்லா இல்ல? சாப்பிடாமே நல்லா இல்லன்னு சொல்ற. சாப்பிட்டு பாரு, நல்லா தான் இருக்கும். இல்ல, பார்த்தாலே தெரியுது இந்த தோசை நல்லா இல்ல. பார்த்தாலே தெரியுதா? பார்த்தாலே அப்படி எப்படி உனக்கு தோசை நல்லா இல்லன்னு தெரியுது? அம்மா அம்மா கடையில சாப்பிடுவோம்ல, அந்த தோசை தான் நல்லா இருக்கும். அது இப்படி முக்கோணமா இருக்கும்ல, அதுதான் நல்லா இருக்கும். இந்த தோசை முக்கோணமாவே இல்ல, இது நல்லாவே கடை. சரியா? அதுவும் இதுவும் ஒண்ணுதான், ரெண்டும் ஒரே தோசை தான். அது அவங்க முக்கோணமா செஞ்சிருக்காங்க, அம்மா இத ரவுண்டா செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க ஏன் ரவுண்டா செஞ்சீங்க? நீங்க முக்கோணமா செஞ்சு கொண்டாங்க. முக்கோணமா செஞ்சு கொண்டு வர்றதா? சரியா? அந்த மாதிரி எல்லாம் வீட்ல செய்ய முடியாது. வீட்ல செய்யற தோசை இப்படி ரவுண்டா தான் இருக்கும், அத முக்கோணமால வைக்க முடியாது. இது முக்கோணமா தோசை இந்ததா சாப்பிடுவேன். இது முக்கோணமாவே இல்ல, இது வேண்டாம். டேய் அம்மோ, அதெல்லாம் கடையில தோசை முருகலா சுடுவாங்க, அததான் அப்படி முக்கோணமா வைக்க முடியும். உன் அம்மா சுடுற இந்த ஆறி போன தோசையிலலாம் அப்படி முக்கோணமா நிக்க வைக்க முடியாதுடா. ஏங்க, காலையில நேரத்துல எந்திரிச்சு ரியாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி உங்களை ஆபீஸ்க்கு ரெடி பண்ணி வீட்ல வேலையெல்லாம் பார்த்து பத்ததுக்கு ஆதிய வேற பார்த்துக்கிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு தோசை சட்னின்னு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்தா ஏன் தோசைய காஞ்சு போன தோசை ஆறி போன தோசைன்னு கிண்டலா பண்றீங்க? இன்னும் ஒரு வார்த்தை என் தோசையை பத்தி ஏதாவது பேசுங்க, அதுக்கப்புறம் இந்த தோசை கூட உங்களுக்கு கிடைக்காது. ஐயோ டே அம்மோ, உன் அம்மா டென்ஷன் ஆயிட்டா. இதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும், அப்புறம் இந்த தோசை கூட கிடைக்காது. ஒழுங்கா இந்த தோசையை சாப்பிட்டுறலாம் வா. வேண்டானா என்னடாமோ பண்றது? உன் அம்மா தோசை தான் செஞ்சிருக்கா. இப்ப வேற ஏதாவது செய்ய சொன்னான்னு வச்சுக்க, கையில வச்சிருக்காளே கரண்டி, அதாலேயே நமக்கு 2 போடுவா. பிடிக்கலன்னா இப்ப என்னடாமோ பண்றது? இப்ப ஸ்கூலுக்கு வேற டைம் ஆகுதுல்ல, நீ சீக்கிரமா தோசை சாப்பிடு. சாயந்தரம் நீ ஸ்கூல் முடிச்சு வரும்போது வேணும்னா அப்பா உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது வாங்கி தரேன். உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அப்பா வாங்கி தரேன். ஆனா இப்ப இந்த தோசையை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். பீஸாவா? அம்மோ, பீஸாலாம் நல்லது இல்லைன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. ஆமா, அப்பதான் சொன்னேன், எப்பவாவது ஒரு நாள் ஆசைக்காக கொஞ்சமா சாப்பிட்டா தப்பு இல்லைன்னு சொன்னேன். சரி, உன்னோட ஆசைக்காக இன்னைக்கு வேணா ஒரு சின்ன குட்டி பீஸா வாங்கி தரேன். சரி சரி, அப்பா ஸ்கூல் முடிச்சு சாயந்தரம் வரும்போது பீஸா வாங்கி தரேன். ஆனா இப்ப இந்த தோசையை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். சீக்கிரம் சாப்பிடு. ரியா, பூரி எல்லாம் இன்னொரு நாளைக்கு செஞ்சு தரேன். இன்னைக்கு இந்த தோசையை சாப்பிடுறியா? அட, என்ன அதிசயமா இருக்கு? இல்லனா என்னைக்காவது ஏதாவது வேணும்னு கேட்டா இல்ல எனக்கு அதுதான் வேணும், வேற எதையுமே சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிப்ப. இன்னைக்கு பூரி இல்ல தோசை சாப்பிடுன்னு சொன்னதுமே கேட்டுக்கிட்டு சாப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். அதுவா, அது பாப்பா இப்ப தோசை சாப்பிட்டா ஸ்கூல் முடிச்சு வரும்போது அப்பா பாப்பாக்கு பீஸா வாங்கி தர சொன்னாரே, அதான் பாப்பா தோசை சாப்பிட சொன்னேன். என்னது, பீஸாவா? ஏங்க, இந்த பீஸாலாம் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லன்னு உங்களுக்கு தெரியாதா? அது எதுக்குங்க வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க? நல்லது இல்லதான், ஆனா அது எப்பவுமே சாப்பிட்டாதான் கெடுதல். என்னைக்காவது ஒரு நாள் ஆசைக்காக கொஞ்சமா சாப்பிட்டாலாம் ஒன்னும் தப்பு இல்ல, ஒன்னும் ஆகாது. பீஸாலாம் நம்ம வாங்கி ரொம்ப காலம் ஆகுதுல்ல, அவ ஆசையா கேக்குறா. ஒரு சின்ன பீஸா கொஞ்சமா வாங்கினா என்ன? இப்போ நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அவ என்ன ஒரு சின்ன துண்டு சாப்பிடுவாளா? அவ்வளவுதானே, அது ஒன்னும் பரவாயில்ல இஷு, ஒன்னும் ஆகாது. கொஞ்ச நாளும் அதெல்லாம் சாப்பிட கூடாது. பீஸாலாம் ஒண்ணும் வேண்டாம். இங்க பாரு, உனக்கு பூரியும் உருளைக்கிழங்கும் வேணும்னா நைட் அம்மா பூரி செய்யறேன். ஆனா பீஸாலாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, பாப்பாக்கு பீஸா வேணும். பீஸா வாங்கி தந்தாதான் தோசை சாப்பிடுவேன். இங்க பாரு ரியா, பீஸாலாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் சாப்பிட கூடாது. எங்க இங்க பாருங்க, அவ தோசை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி, ஆனா நீங்க அவளுக்கு பீஸாலாம் வாங்கி கொடுக்கவே கூடாது சொல்லிட்டேன். நான் சொன்னதையும் மீறி நீங்க அவளுக்கு பீஸா வாங்கி கொடுத்தீங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு.
அப்பா பாப்பாக்கு தோட்ட வேண்டாம் பீஸா தான் வேணும். சரிடா அம்மோ, அப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன். அம்மா பாப்பாக்கு பீஸா வாங்கி குக்க வேண்டாம் தோண்டிட்டாங்க. டே அம்மோ, உன் அம்மா சொன்னா இன்ன வரைக்கும் அப்பா ஏதாவது உனக்கு வாங்கி கொடுக்காம இருந்திருக்கனா? உன் அம்மா சொன்னா சொல்லிட்டு போறா, அப்பா உனக்கு பீஸா வாங்கி தரேன்டா. ஆனா இப்ப நீ இந்த தோசையை சாப்பிட்டு சமத்தா ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும். அப்பதான் ஸ்கூல் முடிச்சு வரும்போது அப்பா உனக்கு பீஸா வாங்கி தருவேன். ஹை டாலி, அப்பா ஸ்கூல் முடிட்டு வரும்போது நம்ம பீஸா வாங்கலாம். அம்மாட்ட சொல்ல வேண்டாம். சரி, சொல்ல வேண்டாம். அது நம்ம சாயந்தரமா பீஸா வாங்கலாம். இப்ப நீ இந்த தோசையை சாப்பிட்டுட்டு சீக்கிரமா ஸ்கூலுக்கு ரெடி ஆகு. சரிப்பா, பாப்பா சீக்கிரமா தோசை சாப்பிட்டதா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன். பை.